உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் வழித்தடம் 4 சுரங்கம் தோண்டும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும் மயில் என்ற இயந்திரம் கோடம்பாக்கம் நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், விவரங்கள். வணக்கம். சென்னையில 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் என்பது 118.9 கிலோமீட்டர் நீளத்திற்கு 3 வழித்தடத்துல மும்முரமாக முழு வீச்சில் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதுல வழித்தடம் 4 சுரங்கம் தோண்டும் இயந்திரம் மயில் என்கின்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரத்தை கொண்டு கடந்த ஆண்டு மே 2ஆம் தேதி பனகல் பூங்காவில் இருந்து கோடம்பாக்கம் நிலையம் நோக்கி சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கியது. 2047 மீட்டர் நீளத்திற்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை இந்த மயில் என்கின்ற சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக முடித்து ஆற்காட்டு சாலையில் மீனாட்சி கல்லூரிக்கு அருகே கோடம்பாக்கம் நிலையத்தை வந்தடைந்திருக்கிறது என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி புறஞ்சாலை வரை இருக்கக்கூடிய 26.8 கிலோமீட்டர் நீளத்தில் 12 சுரங்கப்பாதை நிலையங்கள் மற்றும் 18 உயர்த்தப்பட்ட நிலையங்களை கொண்ட வழித்தடம் 4 இந்த வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு முக்கிய பங்காக பார்க்கப்படுகிறது. பனகல் பூங்கா மற்றும் கோடம்பாக்கம் இடையிலான இந்த சுரங்கப்பாதை பிரிவு 2 மிகவும் நீளமான சுரங்கப்பாதை பிரிவாக இருக்கிறது. இந்த சுரங்கம் தோண்டும் இயந்திரம்ல கிட்டத்தட்ட 190 கட்டிடங்கள் வழியாகவும் அதே போல பெரும்பாலான குடியிருப்பு கட்டிடங்கள், அவற்றில் 50க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் பழமை வாய்ந்த கட்டிடங்கள், மேலும் பல ரயில் பாதைகளை கடப்பதற்கு முன்பு செயலில் உள்ள ரயில் பாதைக்கு இணையாக சுரங்கப்பாதை துளையிட வேண்டியிருந்தது. இந்த சுரங்கப்பாதை 2 தேவாலயங்கள் வழியாகவும் கோடம்பாக்கம் மேம்பாலத்திற்கு கீழேயும் சென்றிருக்கிறது. சவால் இருந்த போதிலும் 2047 கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த சுரங்கப்பாதை பொதுமக்களுக்கு எந்த விதமான போக்குவரத்து இடையூறும் இல்லாமல் வெற்றிகரமாக இந்த பணி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சென்னை மெட்ரோ தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.